வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அழகுநாச்சி. நான் சோழங்குடி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என் கூட பாண்டிச்சேரி பாக்கியார். எங்கள் டீம் சோழங்குடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் விஜயா, எலியார்பத்தியில இருந்து வந்திருக்கோம். என் கூட பெரியக்கால் ஜோதி வந்திருக்காங்க. எங்க டீம் எலியார்பத்தி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 7 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். சோலாங்குர்னி அணிக்கான முதல் கேள்வி 7வது சுற்றில். ராமு தன் ஊருக்கு செல்ல முதலில் 40 கிலோமீட்டர் மோட்டார் வண்டியிலும், அடுத்து 35 கிலோமீட்டர் பேருந்திலும், பின்பு 30 கிலோமீட்டர் மோட்டார் வண்டியிலும் செல்கிறான் எனில் அவன் கடந்த மொத்த தொலைவு எவ்வளவு கிலோமீட்டர்? 105 கிலோமீட்டர். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. 66உடன் 55ஐ கூட்ட கிடைக்கும் விடையுடன் 33ஐ கூட்டினால் கிடைக்கும் விடை என்ன? 154. சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. வினோத் என்பவர் தனது வங்கி கணக்கில் முதல் மாதம் 1500 ரூபாயும், பின்பு 1350 ரூபாயும், தொடர்ந்து 2750 ரூபாயும் சேமிக்கிறார் எனில் அவரின் மொத்த சேமிப்பு தொகை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 5600 ரூபாய். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஒரு மேஜை விசிறியில் 3 சிறகுகளும் ஒரு சீலிங் ஃபேனில் 4 சிறகுகளும் உள்ளன எனில் 3 மேஜை விசிறிகள், 4 சீலிங் ஃபேன்கள், இவற்றின் மொத்த சிறகுகள் எத்தனை இருக்கும்? 25 ரெக்கைகள். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 7வது சுற்றில் சோலாங்குர்னி அணிக்கான இறுதி கேள்வி. ஒரு பேருந்தில் 45 பயணிகள் பயணம் செய்யலாம் எனில் 6 பேருந்துகளில் மொத்தம் எத்தனை பேர் பயணம் செய்யலாம்? 270 பயணிகள் பயணிக்கலாம். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் சோலாங்குர்னி அணிக்கான 7வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. 7வது சுற்றில் எலியார்பத்தி அணிக்கான முதல் கேள்வி. 25உடன்
34ஐ கூட்ட கிடைக்கும் விடையுடன் 11ஐ கூட்டினால் வரும் எண் என்னவாக இருக்கும்? 70. சரியான விடை. எளியார்பத்தி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஒரு கல்லூரியில் ஒரு நாளில் மதியம் வரை 5 தடவை மணி ஒலிக்கிறது. மதியத்திற்கு பிறகு 6 தடவை மணி ஒலிக்கிறது எனில் 3 நாட்களுக்கு எத்தனை முறை அந்த மணி ஒலித்திருக்கும்? 33 முறை ஒலித்திருக்கும். சரியான விடை. எளியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, ஒரு குடவுனில் 36 மூட்டைகள் பருப்பும் 44 மூட்டைகள் சர்க்கரையும் 25 மூட்டைகள் அரிசியும் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை மூட்டைகள் இருந்திருக்கும்? 105 மூடைகள். சரியான விடை. எளியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி, ஒரு சைக்கிளின் ஒரு சக்கரத்தில் 15 கம்பிகள் உள்ளன எனில் 2 சைக்கிள்களில் மொத்தம் எத்தனை கம்பிகள் இருக்கும்? 2 சைக்கிளில் 60 கம்பிகள் இருக்கும். சரியான விடை. எளியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். எளியார்பத்தி அணிக்கான இறுதி கேள்வி, 7வது சுற்றில் ஒரு சாக்கில் சர்க்கரை நிரப்புறாங்க. முதல்ல 15 கிலோவும், அதுக்கு பிறகு 42 கிலோவும், அதை தொடர்ந்து 63 கிலோவும், அதுக்கப்புறம் 18 கிலோ இப்படின்னு வரிசையாக நிரப்புறாங்க. அப்போனா மொத்தம் அந்த சாக்கில் எத்தனை கிலோ சர்க்கரை இருக்கும்? 138 கிலோ. சரியான விடை. எளியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் 7வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. 7வது சுற்றின் இறுதியில் அணிகளின் மதிப்பெண் விவரம். சோலாங்குர்னி அணி 50 மதிப்பெண்கள், எளியார்பத்தி அணி 50 மதிப்பெண்கள். 7 சுற்றுகளின் முடிவில் அணிகளின் மதிப்பெண் விவரம். சோலாங்குர்னி அணி 285 மதிப்பெண்கள், எளியார்பத்தி அணி 295 மதிப்பெண்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு இட அளவீடுகளில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் இதில் லதாவாக மணிமாலா வளையங்குளம், ராதாவாக வளையங்குளம் மலையக்கால். நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். ராதாக்கா என்ன பண்றீங்க? வாடி, முதல்ல நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரிக்கா, என்ன கை காலெல்லாம் ஒரே மண்ணு, கையில் மீட்ரு டேப்பு வேற? இல்லடி, தோட்டத்தை அளக்கணும், அதான் கை காலெலாம் இப்படி இருக்கு. சரிக்கா, இதனால என்ன? இப்போலாம் வீட்டில் புல்வெளியில் தரை போட்டு தோட்டம் வைக்கிறாங்க.
அதெல்லாம் வட்டம் முக்கோண வடிவத்தில் புதுசு புதுசாக வைக்கிறாங்க. அதுவும் போக என் மகளுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் இதில் ரொம்ப இஷ்டம். சரி, அப்பனா எப்படி இடத்த அளவை கண்டுபிடிக்கிறது? ஆமாம், நீ என்ன படிச்சிருக்க? நான் என்ன ஒரு 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். இன்னும் மேலே படிச்சிருந்தேனா இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்போ என்ன மோசம் போச்சு? நான் சொல்லித்தரேன், நீ தெரிஞ்சுக்கோ. ஆமாக்கா, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. முதல்ல அந்த இடத்த பொறுத்து அதை என்ன வடிவம்னு பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 பக்கமும் ஒரே அளவாக இருந்தால் அது சதுர வடிவம். அதோடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும்னா பக்க அளவையும் பெருக்கணும். சரிக்கா, வேற என்ன இருக்கு? இது ஒரு பக்கம் இடம் நீளமாகவும் அதே போல் எதிர்பக்கமும் இருந்து இன்னொரு பக்கம் அகலமாகவும் அதோட எதிர்ப்புறம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அது செவ்வகம். அப்ப நீங்க சொல்றது 2 நீளம் 2 அகலமாக்கா? சரியா சொன்னேன். அப்போ ஒரு பக்கம் நீளத்தையும் ஒரு பக்கம் அகலத்தையும் பெருக்கணும். சரிக்கா, நீ ஏதோ ஒரு கோண வடிவம்னு சொன்னியே. அடியே, அது வெறும் கோணம் இல்லை, முக்கோணம். சரி, சொல்லுக்கா. முக்கோண வடிவ இடத்த கண்டுபிடிக்க நீளத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிச்சு அதை பாதியால் பெருக்கணும். அதாவது 1/2 பெருக்கல் அடிப்பக்க நீளம் பெருக்கல் உயரம். சரிக்கா, இதுக்கு வேற என்ன சிறப்பு? அடியே, முக்கோணத்தில் 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி. அதனால தான் முக்கோணம்னு சொல்றாங்களா? ஆமாம். அக்கா, நான் படிக்காததெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிக்கா. நன்றியெல்லாம் இருக்கட்டும், வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளு. அக்கா, வட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பொதுவாக வட்டத்தில் எந்த ஒரு மூலையிலிருந்தும் இன்னொரு மூளைக்கு நேர்கோட்டில் கோடு வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும். அதுக்கு விட்டம்னு பேர். அப்போ விட்டத்தில் பாதி ஆரம். அப்படின்னா? அதாவது 22/7 2 தடவை ஆரத்தையும் பெருக்கணும். சுருக்கமாக சொல்லட்டுமா? 22/7 பெருக்கல் ஆரம். நல்லா தெளிவா சொன்னீங்கக்கா, ரொம்ப நன்றி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் இதில் லதாவாக மணிமாலா வளையங்குளம், ராதாவாக வளையங்குளம் மலையக்கால், சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். கொம்பாயிலிருந்து ஆண்டம்மா பேசுகிறேன். நான் படிக்கல. சரி பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு வயசு 51. சரிம்மா, கணக்கு விளக்கெல்லாம் பார்ப்பீங்களா? கணக்கு விளக்கெல்லாம் கொஞ்சம் பாதி பார்ப்போம். சரி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்க கணக்கு விளக்கு? என்னத்த கணக்கு விளக்கு பார்க்க போகிறேன்?
இப்போ இது சுண்ணாம்பு காலவாசலில் இந்த வேலை ஆகுறதுனால எனக்கு எல்லா கணக்கும் தெரியும். சரி. கல் ஏற்றி விடுவோம் லாரிக்கு, அந்த கல்லில் ஏற்றி எண்ணி விடுவேன். அப்புறம் ஆளுக வேலை பார்த்தாங்கண்டா அவங்கள இத்தனை ஆள் வேலை பார்த்துருக்கு இத்தனைதுன்னு சொல்லி எண்ணுவோம். சாக்கு 40 சாக்கு 30 சாக்குன்ட்டு அதை அப்பப்போ எண்ணி கணக்கு பார்த்து ஃபோன் பண்ணுவோம் சாருக்கு. அப்பப்போ ஒரு நாளைக்கு வந்து 8 ஆள் வேலை ஆகுறதுனால அதாவது கணக்கு சுண்ணாம்பு சாக்கு எண்ணுவோம். இத்தனை அட்டியில் இத்தனை மோட்டுன்னு எண்ணி அப்பப்போ கணக்கு சொல்லணும், சாருங்களுக்கு சொல்லுவோம். சரி, நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த 1 2 3 நம்பர்லாம் தெரியுமா? 1 2 3 நம்பர் தெரியும். எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுவீங்க? 100 200 500 வரை கூட சொல்லுவேன். சரி, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 60க்கு மேலே இப்போ சொல்லுங்கள். 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. சரியாக சொன்னீங்க. 100 வரைக்கும் நல்லபடியாக சொல்லிட்டீங்க. தெளிவாகவும் பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இதை வச்சு நான் ஒரு சின்ன சின்ன கணக்கு கேட்குறேன். நீங்கள் மார்க்கெட்டுக்கெலாம் போவீங்களா? மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம். வீட்டில் இப்போ காய்கறி வாங்குறது தான் யார்? வீட்டில் காய்கறி வாங்குறது நான் வாங்குவேன், அந்த பிள்ளைங்க வாங்கும். சரி, என்னென்ன வாங்குவீங்க? எவ்வளோ கிலோ வாங்குவீங்க? கிலோ கணக்கெல்லாம் வாங்க மாட்டோம். 100 கத்திரிக்காய் வாங்குவோம், இல்லைன்னா 100 தக்காளி பழம் வாங்குவோம், 100 பாசி பருப்பு வாங்குவோம், 50 துவரம் பருப்பு வாங்குவோம், அவ்வளோதான். இப்போ மளிகை ஜாமான் லிஸ்ட்லாம் இப்போ நீங்களே வீட்டுக்கு தேவையானது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வாங்குவீங்களா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குவீங்களா? டெய்லி போய் கடையில் வாங்கிட்டு வருவோம். 10 ரூபாய் போயிட்டு போய் காசு இருந்தால் குழம்புக்கு வாங்குவோம், இல்லாட்டி வீட்டில் இருந்துக்குருவோம். சரி, வேற அன்றாட வேலை பார்க்குறது தான். நான் அன்றாட காலவாசல் வேலை போய் 100 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அது என் மக, அதுக்கு அம்மா வேலை பார்க்கும். நான் காலவாசலில் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. காலையில் 7 மணிக்கு போனால் சாயங்காலம் 7 மணிக்கு தான் வரணும். சரி, காலைல 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7 மணி வரைக்கும்னா எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறீங்க? 3 மணிக்கு டிவி வாங்கிட்டு போய் அங்கே கரெக்டாக அட்டன் பண்ண இந்த இப்போ சாருங்க ஃபோன் பண்ணாங்கல்ல, அந்த அம்மா இருக்குல்ல ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன், இப்போ இவங்க வந்து சொல்லவும் நான் இருக்கேன், அவ்வளவுதான். சரி, இதை வச்சு ஒரு கணக்கு கேட்குறேன். நீங்கள் ஒரு நாள் கூலி 100 ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதே 10 நாள் வேலை பார்த்தா இப்போ உங்களுக்கு எவ்வளோ கூலி வரும்? 10 நாள் வேலை பார்த்தா பைத்து பார்த்தா 100 1000. சரி, இப்போ 1000 ரூபாயில் உங்களுக்கு 8 நாள் கூலி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மீதம் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 8 நாள் கூலி போனால் மீதி 200 வரணும். நல்லா சொன்னீங்க. இதே இன்னொரு கணக்கு கேட்குறேன். இப்போ 100 கத்திரிக்காய் 6 ரூபா, இப்போ 500 கத்திரிக்காய் எவ்வளவு? அரை கிலோ 30 ரூபா. நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நாள் கூலி 100 ரூபா அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க? அப்படின்னா 30 நாளா? 30 நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க? மாதத்துக்கு 3000 ரூபா வாங்குவோம். சரி, அதில் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா, 30 நாளைக்கு வந்து 25 நாள் வேலை தான். 5 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். கொம்பாடிலேருந்து சின்னம்மா பேசுகிறேன், படிக்கல. கொம்பாடிலேருந்து மாரியப்பன் பேசுகிறேன், நான் படிக்கலைங்க. கொம்பாடிலேருந்து பூமணி பேசுகிறேன், படிக்கல. சரி, உங்கள் எல்லாருக்கும் கணக்கு தெரியுமா? கணக்கெல்லாம் தெரியாது. எனக்கும் தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. கணக்கு பார்ப்பேன். சரி, இப்போ உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் பணத்தை கொடுத்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தர சொன்னால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுவீங்க? கணக்கு பண்ணி சொல்லிடுவோம். சரி ஐயா, நீங்கள் அதே போல் கணக்கு பண்ணி ரூபாயெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லிடுவீங்களா? நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்குறீங்களா? என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? நான் காய்கறி வியாபாரம். நான் காய்கறி வியாபாரம் பார்க்குறேன், கணக்கு வழக்கு பார்ப்பேன். சரி, உங்ககிட்ட அதை வச்சு நான் கணக்கு கேட்குறேன். நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னீங்க. 5 100 ரூபா தாள் உங்கள் கையில் நான் கொடுத்தா எவ்வளவு? 500. சரியாக சொன்னீங்க. இப்போ இதே 500 ரூபா தாள் 500 ரூபா தாள் 5 தாள் கொடுத்தா எவ்வளவு? 2500. மொதல் இருக்கிற ஒரு 500ஐயும் இந்த 2500ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளவு? மொத்தம் 3000. சரி, நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறீங்க, 7500 ரூபா விலை சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்ச ஆள் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு 600 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க. அப்படின்னா மொத்தம் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 6900. சரியாக சொன்னீங்கய்யா, நல்லா கணக்கு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் சின்ன ஒரே ஒரு கணக்கு, சரிங்களா? ஒரு கோழி 160 ரூபா சொல்கிறாங்க, சரிங்களா? 2 கோழி எவ்வளவு? 320. சரியாக சொன்னீங்கய்யா. நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்களா? எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? 40 ஆடு வச்சுருக்கேன். போகும்போது எண்ணி பார்த்து தான் கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துடுவீங்களா? அப்படியே கூப்பிட்டு வந்துடுவோம். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை
www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் மகேஸ்வரி, நெடுமேற கமையிலேருந்து பேசுகிறோம். 5 படிச்சிருக்கேன். சரிம்மா, உங்களுக்கு கணக்கு தெரியுமா? கணக்குன்னா நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? கூட்டி கழிக்கிற கணக்கு தெரியும். சரி, நாங்கள் டீ கடை வச்சுருக்கோம், அது சம்மந்தப்பட்ட கணக்கு எங்களுக்கு தெரியும். சரி. இன்னைக்கு பால் வந்து 1 லிட்டர் என்ன விலை விற்கிது? 1 லிட்டர் 45 ரூபா. இதை வச்சு நான் கணக்கு கேட்குறேன். இப்போ 1 லிட்டர் 45 ரூபான்னா 2 லிட்டர் எவ்வளோ ஆகுது? 2 லிட்டர் 90 ரூபா. 4 லிட்டருக்கு பால் எவ்வளவு? 4 லிட்டருக்கு 190 ரூபா. 180 ரூபா. 180 இல்லை 190? 180. சரியா சொன்னீங்க. இப்போ 4.5 லிட்டருக்கு இப்போ என்ன ஆகுது சொல்லுங்க? 4.5 லிட்டருக்கு 202 ரூபா 50 காசு. சரியா சொல்றீங்க. இந்த கணக்கெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சு பதில சொல்றீங்க? ஒவ்வொரு லிட்டருக்கா நான் கூட்டி கூட்டி கண்டுபிடிச்சேன். சரியா சொன்னீங்கம்மா. உங்க கடையில ஒரு டீ என்ன விலை விற்குது? ஒரு டீ 6 ரூபா. காஃபி? காஃபி 7 ரூபா. பால்? பால் 6 ரூபா தான். பால் 6 ரூபா. சரி, ஒரு டீ 6 ரூபான்னா 6 டீக்கு எவ்வளவு? ஒரு டீ 6 ரூபா மணிக்கு 6 டீக்கு 36 ரூபா. சரியா சொன்னீங்க. இதோட சேர்த்து ஒரு 4 காஃபி வாங்கினா இப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது? ஒரு காப்பி 7 ரூபா மணிக்கு 4 காப்பிக்கு 28 ரூபா. 36ஓட 28 கூட்டினா 64 ரூபா. சரி, கணக்கு தெரிஞ்சுக்கிறது நன்மையா இல்லை நன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கணக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்? நாங்கள் கடை வச்சுருக்கோம், எங்கள் வீட்டுக்காரர் எங்காவது வெளியில் போயிட்டாக்கா நாங்கள் கணக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் கணக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா கடையை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, இதை தவிர்த்து வேற எங்கெல்லாம் கணக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? வெளியூருக்கு போனால் காசு கொடுத்து விடுவாங்க, அது செலவு பண்ணது போக மிச்ச வீட்டுக்கு பழங்கள் இதுக்காக வாங்கிட்டு மிச்ச காசு இருந்தால் வீட்டில் வந்து கொடுத்துருவோம். அது கணக்கு. சரி. ட்ரெயிலிங் காலண்டரை பார்க்குறோம், அதே ஒரு கணக்கு தான். நாள் பார்க்குறோம், நேரம் பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், அதே ஒரு கணக்கு தான். சரிம்மா, உங்களுக்கு கணக்கில் வந்து எந்தெந்த மாதிரி கணக்கெல்லாம் தெரியும்? வேற கூட்டி கழிக்கிறது தெரியும், அதை தவிர்த்து பெருக்கல் வகுத்தல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி போடுவீங்களா? அதெல்லாம் தெரியாது. சரி, பரவாயில்ல. வாய்ப்பாடு தெரியுமா உங்களுக்கு? இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். நடுமதுரையிலேருந்து ஆனந்தி பேசுகிறேன். நான் படிக்கல. சரிம்மா, உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு ரூபா கணக்கெல்லாம் தெரியும் சார். சின்ன சின்னதாக கூட்டி கழிச்சிருவேன். சரிம்மா, 1 2 3 நம்பர்னு சொல்லுவாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 1 2 தெரியும் சார். சரி, எதுல இருந்து எது வரைக்கும் நீங்க சொல்வீங்க? 500 வரைக்கும் சொல்லுவேன் சார். 1 2. சரி, ஒரு 20ல இருந்து 30 வரைக்கும் சொல்லுங்க. 20 21 22 23 24 25 26 27 28 29 30. சரி, 85க்கு மேலே சொல்லுங்க. 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. சரியா சொன்னீங்க. இப்போ நான் ஒரு 2 நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை கூட்டி சொல்லுங்க. 15 ஒரு 8 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 23. சரியா சொன்னீங்க. 23ஓட ஒரு 9 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 23 9 கூட்டணுமா? 32. சரியா சொன்னீங்க. 32ஓட ஒரு 12 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 32ஓட 12 44. சரியா சொன்னீங்க. இந்த 44ஓட ஒரு 8 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 44ஓட 8 கூட்டினாவா? 52. சரியா சொன்னீங்க. இதுல இருந்து இப்போ வேற 2 நம்பர் சொல்றேன். 22 இன்னொரு 22 கூட்டினா எவ்வளவு? 44 சார். சரி, 45 அதோட ஒரு 23 கூட்டினா எவ்வளவு? 68. சரியா சொன்னீங்க. 32ம் ஒரு 14ம் எவ்வளவு? 46 சார். சரியா சொன்னீங்க. நீங்க வீட்டுல கணக்கு விளக்கெல்லாம் பார்ப்பீங்களா? வீட்டு கணக்கெல்லாம் பார்ப்போம் சார். சரி, நீங்க மளிகை கடை லிஸ்ட் எல்லாம் போடுவீங்களா? 100 பருப்பு வாங்குவோம், பாசி பருப்பு வாங்குவோம், துவரம் பருப்பு வாங்குவோம். துவரம் பருப்பு 100 வாங்குவோம், பாசி பருப்பு 100 வாங்குவோம், தட்டாம்பயிறு காக்கில் வாங்குவோம், சுண்டக்கடலை காக்கில் வாங்குவோம், பட்டாணி காக்கில் வாங்குவோம், உப்பு புளி மிளகா புளி காக்கில் வாங்குவோம், மிளகாத்தான் 1 கிலோ 1 கிலோ வாங்குவோம், மிளகு சீரகம் 50 50 வாங்குவோம். மிளகு சீரகம் கடுகு எல்லாமே 50 50 வாங்குவோம். அரிசி காக்குண்டால் தூக்குவோம், அது 16 பொடி இருக்கும். சரி, வேற அதிகமா நீங்க என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்குவீங்க? எவ்வளோ வாங்குவீங்க? தக்காளி வாங்குவோம், இங்கே வந்து போட்டாங்கன்னா 1 கிலோ வாங்குவோம். கடையில் வாங்கினோம்னா 1/4 கிலோ வாங்குவோம். வேறு வெங்காயம் வாங்குவோம், 1 கிலோ 1/2 கிலோ வாங்குவோம். உருளைக்கிழங்கு இதுக்கு 1/2 கிலோ 1 கிலோ வாங்குவோம். கேரட்டு 1/4 கிலோ வாங்குவோம். இல்லை நீங்கள் மொத்தமாக போய் சந்தையில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவீங்களா, இல்லை வீட்டுக்கு வந்து போகிறத வாங்க? ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா சந்தையில் போய் வாங்குவோம், இல்லைன்னா இங்கே வந்தால் 1/4 கிலோ இதுக்கு வாங்குவோம். சரி, தக்காளி ஒரு 1/2 கிலோ 15 ரூபான்னு வாங்குறீங்க. இதே போல்
வெங்காயம் ஒரு 1/2 கிலோ 15 ரூபான்னு வாங்குறீங்க. இதோட சேர்த்து உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ 15 ரூபான்னு வாங்குறீங்க. இப்போ மொத்தம் எவ்வளவு? தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் 45 ரூபாங்க சார், 3 பொருளும். சரியாக சொன்னீங்கம்மா. இப்போது நீங்கள் பால் காலையில் 1/2 லிட்டரு வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம், சாயந்தரத்துக்கு ஒரு 3/4 லிட்டரு வாங்குறீங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் வாங்குறோம் சார். சரி, 1/2 லிட்டரு 15 ரூபான்னா 2 லிட்டருக்கு எவ்வளவு? முதல்ல 1/2 லிட்டரு 15 ரூபாங்க சார் வாங்குறது, 2 லிட்டருக்கு 60 ரூபாங்க சார். சரியாக சொன்னீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கணக்குகள்லாம் போட்டுருவீங்களா? போடுங்க சார், கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு போடுங்க சார். சரி, கணக்கு தெரிஞ்சுக்கிறது நன்மையா இல்லை அவசியம் நினைக்கிறீங்களா? நல்லது தான் சார். எப்படி நல்லதுன்னு சொல்கிறீங்க? தெரியாதவங்களுக்கு சொல்லி தராங்க, அதனால நல்லது தானே சார். வேற? நாங்கள் படிச்சிருந்தா நம்ம குழந்தைகளுக்கு நாங்களே சொல்லி தரலாம் சார். சரிம்மா, போதும், நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் இந்திராணி, நெடுமதுரையிலேருந்து பேசுகிறேன். சரி, என்ன படிச்சிருக்கீங்க பாட்டிமா? நான் 4 படிச்சிருக்கேன். சரி, வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பீங்களா? வீட்டில் கணக்கு வழக்கு நாங்கள் அப்படி ரொம்ப அதில் கூலி வேலை பார்க்குறதுனால அந்த காய் இதுக்கு வாங்கினா போனால் பார்ப்போம். அப்புறம் வேறு கணக்கு வழக்கு என்னத்தை பார்க்குறோம். சரி, உங்களுக்கு இந்த 1 2 3 தெரியுமா? 1 2 3 தெரியும். சரி, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர்லேருந்து சொல்லிக்கிட்டே வாங்க. 50க்கு மேலே சொல்லுங்கள். 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80. போதும் பாட்டி. நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்குறோம், அதுக்கு சம்மந்தமான கணக்கு தெரியும். சரி, அதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன நான் கணக்கு கேட்குறேன். ஆட்டுக்குட்டி 1500 ரூபா விலை, அதை வந்து சந்தையில் நீங்கள் 2200 ரூபான்னு விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபமாக நஷ்டமா? 700 ரூபா லாபம். சரியாக சொன்னீங்க. இதே இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து 1800 ரூபா. இப்போ நீங்கள் 2 ஆட்டுக்குட்டி வாங்கணும்னா எவ்வளோ ரூபா தேவைப்படும்? 1800 800 1000 2000 3600. சரியாக சொன்னீங்க பாட்டிமா. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆடு ஒரு 7200 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு சின்ன ஆடு 1800 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ மொத்தம் எவ்வளவு? பெரிய ஆடும் சின்ன ஆடும் சேர்ந்து 9000 ரூபா. நல்லா சொன்னீங்க. இப்போ ஒரு கோழி 160 ரூபா சொல்கிறாங்க. இப்போ 3 கோழி வாங்கினீங்கன்னா எவ்வளவு? இப்போ 480 ரூபா. சரியாக சொன்னீங்க பாட்டிமா. இப்போ ஆடுக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? நாளைக்கு 50 ரூபா செலவழிங்க ஒரு ஆடுக்கு. ஒரு ஆடுக்கு 50 ரூபா செலவாகுது. இப்போ 4 ஆடுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும்? 200 ரூபா செலவாகும் 4 ஆடுக்கு. சரி, இப்போ ஒரு நாளைக்கு 4 ஆடுக்கு 200 ரூபா அப்படின்னா இப்போ 2 நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? 2 நாளைக்கு 400 ரூபா. சரியா சொன்னீங்க. இப்போ 2 நாளைக்கு 400 ரூபான்னா 4 நாளைக்கு எவ்வளவு? 4 நாளைக்கு வந்து 800 ரூபா ஆகும். 800 ரூபா சரியா சொன்னீங்க. 4 நாளைக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு கண்டுபிடிக்கணும். 2800 ரூபா. சரியா சொன்னீங்க பாட்டி. ஒரு 2 ஆடு வச்சிருக்கிறீங்க, அதோடைய விலை 16000 ரூபாய் சொல்றீங்க. ஆனா வித்தது 13500ன்னா இப்போ எவ்வளோ ரூபாய் லாபம், எவ்வளோ ரூபாய் நஷ்டம்? 2500 ரூபா நாங்கள் சொன்னதை காட்டி நாட்டில் நஷ்டம். சரியா சொன்னீங்க. கணக்கு தெரிஞ்சுக்கிறது அவசியம்னு நினைக்கிறீங்களா? கணக்கு தெரிகிறது அவசியம்தான் நினைக்கிறேன். கணக்கு தெரிகிறது அவசியம்தான் நினைக்கிறேன். ஏன் தெரிஞ்சுக்கிறதால என்ன நமக்கு நன்மை? நன்மை நம்ம வீட்டுக்கே நன்மை தானே. ஒருத்தரை போய் நம்ம கேட்டுக்கிட்டுல இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாட்டிக்கு நம்ம 1 ரூபா இன்னைக்கு ஒரு இதுக்கு போகிறோம் விட்டுட்டு வந்துடுறோம். அதை வந்து நம்ம கணக்கு தெரிஞ்சாக்க நம்ம விடாமல் வாங்கிட்டு வந்துடுவோம்ல. அதுக்கு தான் கணக்கு தெரியணுன்றது. சரி பாட்டி, வேற எங்கெங்கெல்லாம் கணக்கு வருது? அது ஃபோனுக்கு காசு போடுறோம், அதுக்கு வருது. நகை கடைக்கு போனால் நம்மளுக்கு நம்ம காசைத்தான் கொடுக்குறோம், நகையை வாங்கிட்டு வரோம். அப்புறம் துணிமணி கடைக்கு போனால் நம்ம காசைத்தான் கொடுக்குறோம், அவங்கள்ட்ட துணிமணி வாங்கிட்டு வரோம். நம்மளுக்கு ஃபோனுக்கு நம்ம செலவு தான், எல்லாமே நம்ம கணக்கு தான். சரியா சொன்னீங்க பாட்டி, ரொம்ப நன்றி. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள்.
ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.